ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்விஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி சிமிலி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்கள் தேவைக்கு ஏற்பதான். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போகிறோம். ராகியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் ராகி சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பர் அப்படி இல்லைன்னா வாழை இலை எடுத்து லைட்டாக இதில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை சப்பாத்தி மாதிரி நம்ம கையிலேயே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு ரொம்ப மெல்லீஸாக இல்லாமல் ரொம்ப தடியாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமாக நம்ம தட்டி எடுத்து இப்போ இதை வந்து நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ராகி வந்து டெய்லி நம்ம வந்து சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு. முடிக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ராகியை வந்து நம்ம கஞ்சியாகவும் எடுத்துக்கலாம், கூழாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடை ஃப்ளிப் பண்ணி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ராகி வந்து நிறைய நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம உருட்டி வச்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே எல்லா மாவும் நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இது கூட சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/4 கப் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன். இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வெள்ளை உளுந்தை விட இதில் நிறைய சக்தி இருக்குது. கொஞ்சமாக ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் வேர்க்கடலை, இதையும் லேசாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ பாதாமும் கொஞ்சம் 50 கிராம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராகி நம்ம சுட்டு எடுத்தோம் பார்த்திங்களா, அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் இதை நம்ம பவுடர் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். டெய்லி ஒரு உருண்டை எடுத்தோன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பேஸில் நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மற்றதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வறுத்து வச்ச எல்லா நட்ஸையும் போட்டு இதையும் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுக்க போகிறோம். இது கூடவே 1/4 கப் உடைச்ச கடலை, 3 ஏலக்காய் இதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையுமே பவுடர் பேஸஸில் அரைச்சிட்டு இதையும் நம்ம இது அரைச்சி வச்ச ராகி கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தையும் இது கூட சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி இப்போ இது கூட நம்ம ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து உருக்கி இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நெய்யை உருக்கி இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா நல்லா அந்த ஈரப்பதம் வந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது, ஆனால் இதில் வெறும் நெய் மட்டும்தான் சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம 1 வீக் கூட வச்சு சாப்பிடலாம். டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும், நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு கிடைக்கும். ஸோ பெரியவங்க நம்ம ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தியாக சாப்பிட முடியாது. இந்த மாதிரி உருண்டை சின்ன சின்னதாக நம்ம ஒரு 3 உருண்டை எடுத்துகிட்டு போய் டெய்லி ஒன்று சாப்பிட்டாங்கன்னா கூட போதும். ஸோ பாருங்கள், நம்மளோட ராகி சிம்லி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எம்விஜே கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye from Maheshwari.